சிஐஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்டான ஜாப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாவே இதுக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/3/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் டிரைவர் அண்ட் கான்ஸ்டபிள் டிரைவர் பம்ப் அண்ட் ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் சர்வீசஸ்க்காக சிஐஎஸ்எஃப்ல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2/2025 அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 4/3/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இந்தியன் சிட்டிசன் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சேலரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்ஸ், ஹெச்ஆர்ஏ, டிஏ, டிரான்ஸ்ஃபர் அலவுன்ஸ், இந்த ஹோம் ரன் அலவுன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இது வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் எஃப்என்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஎஸ்டி டெஸ்ட் இருக்கும், அண்ட் ட்ரேட் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்லேயோ அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஎஸ்டி அது பிஎஸ்டி டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீசெண்டாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி யார் அந்த வேகன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 1124 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் டைரக்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆருக்கு 344 வேகன்சியும், அண்ட் எஸ்சிக்கு 126 வேகன்சியும், அண்ட் எஸ்டிக்கு 63 வேகன்சியும், அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 228 வேகன்சியும், அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 84 வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 845 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிள் டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டர் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்காக டைரக்டர் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா யூஆருக்கு 116 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 41 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 20 வேகன்சி, அண்ட் ஓபிசிக்கு 75 வேகன்சி, அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 27 வேகன்சி, டோட்டலாக 279 வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக வந்து 1124 வேகன்சி, அண்ட் இஎஸ்எம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1124 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இஎஸ்எம்க்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 133 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜாப்புக்கும் வந்து டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சேலரி வந்து சேமாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே எஜுகேஷன் மட்டும்தான் இவங்க வந்து ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10th கிளாஸ் நீங்கள் பாஸ் ஆனே போதும். அண்ட் டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாலிஃபைடு வந்து உங்களுக்கு இருக்கணும். டிரைவருக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஹெவி மோட்டார் வெஹிக்கல் ஆர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கலுக்கான லைசன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட் மோட்டார் வெஹிக்கலோட லைசன்ஸும் அண்ட் மோட்டார் சைக்கிள் வித் கியரோட உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஐசைட்டை வந்து உங்களுக்கு 100% வந்து பார்ப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 5% எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 6/6, 6/4 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கல் எஃபெக்ஷன் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு ரன்னிங் இருக்கணும், அந்த உங்களுக்கு ஃபில்லப்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில சவுத் ரீசன்ல வந்து சென்னையில வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 நம்பர் அண்ட் இந்த மாதிரி மெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கால் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே சென்னையிலேயே இருக்கும். நீங்க வந்து எழுதிக்கலாம். அண்ட் சென்னை ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியோ அல்லது SMS மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் லைட் வெஹிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் இருக்கும். டோட்டலா 25 இடத்த குவாலிஃபைட் ஆவீங்க. டிரைவிங் டெஸ்ட் ஹெவி வெஹிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். 25 இடத்த குவாலிஃபைட் ஆயிருவீங்க. அண்ட் நாலேஜ், அதாவது மோட்டரோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் இருக்கும். 15 கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இதே ஆன்சரை வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா OMR அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். 2 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 120 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் வந்து கொடுத்துருப்பாங்க 120 மினிட்ஸ். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து லாகின்ன்றது கொடுத்துருப்பாங்க. நீங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷனா இருந்தா நீங்க நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க லாகின் கொடுத்து நீங்க டைரக்டா உள்ள போயிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுவீங்க. 10th குவாலிஃபிகேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.